இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக்கணும். இப்போ கிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்கள் வீடியோ போடுறீங்க, அப்போ வீடியோ போட்டிங்கன்னா அதில் சில நியாயமான கேள்விகள் எனக்கு வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னா, ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னா நீங்கள் அன்பாக என்னை வாழ்த்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அப்படின்னா மிரட்டுறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ எனக்கு திருப்பி சந்தேகம் தானே வரும் உங்கள் மேலே. இது எந்த வயலுன்னு தெரியல எனக்கு. வந்து இப்போ கிருஷ்ணா நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. எது உண்மை எது நியாயம் நம்ம இதை பேசிட்டோம், இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இதுக்குண்டான ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க, தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உங்கள் பக்கம் நான் நியாயமாக பேசுகிறேன். சோசியல் மீடியாவுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா சில பொதுவான விஷயத்துக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். நம்ம மக்கள் முன்னாடி வந்து பேசுகிறோம், அவங்க முன்னாடி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்க முன்னாடி தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாகவும் நேர்மையாக இருக்கணும். நான் அந்த மாதிரியான ஆட்கள், நான் அந்த மாதிரியான ஆள் தான். கிருஷ்ணாவுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெண் யூடியூபருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த பஞ்சாயத்தில் அதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் யூடியூபருக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக சில கொஸ்டின் கேட்குறேன். ஏற்கனவே சில கொஸ்டின் கேட்டு தான் நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதுக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி நான் என்ன பேசியிருந்தேன் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக சொல்லிட்டு நான் ஏன் அவங்களுக்கு அந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே அவங்க மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த கிருஷ்ணாவுக்கு வந்து எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மேலே சில நியாயமான கேள்விகள் இருந்துச்சு. இப்போ திருப்பி மறுபடியும் அவங்க மேலே டவுட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. எனக்கு அவங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மேலே எனக்கு டவுட் வருது. அதுக்கான வீடியோ தான் இது. அந்த கொஸ்டின் தான் நான் இப்போ இதில் கேட்க போகிறேன். சரி, என்ன பஞ்சாயத்து கிருஷ்ணாவுக்கும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் போன வீடியோவில் என்ன பேசினுங்கிறதையும் சுருக்கமாக சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நான் கம்ப்ளைண்ட் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பேசி சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இப்போ கிருஷ்ணாவுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபருக்கும் என்ன பஞ்சாயத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பணத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் அதுக்காக அவங்க வந்து கிருஷ்ணாவுக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டி வீடியோ போடலை. சில பெண்களுக்கு நியாயம் தேடி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவுக்கு எதிர்த்து வீடியோ போட்டிருக்காங்க. அதில் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களோட காமலீலைகள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீ எங்கூட வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா பேசின மாதிரியும், அப்படி ஒரு வேளை நீ வந்து படுக்கிறதுக்கு சம்மதிக்கலைன்னா உன்னை நான் வந்து ரேப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆடியோவும் அதுக்கான டெக்ஸ்ட்டும் வந்து அவங்க ஆதாரமாக வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எப்போவுமே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டே கிடையாது. நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் அவனுக்கு சப்போர்ட்டே பண்ண போகிறது கிடையாது. நம்ம அந்த மாதிரி எதிர்த்து தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கப்போ இப்போ கிருஷ்ணாவை வந்து எதிர்த்து ஒருத்தர் வந்து ஆதாரத்தை திரட்டி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க சைடில் நின்று கிருஷ்ணாவை எதிர்த்து தானே நம்ம வீடியோ பேசணும். ஆனால் நாம் அப்படி பண்ணலை. நம்ம ரெண்டு சைட்லும் வந்து இருக்கிற தப்ப பேசிகிட்டு இருக்கோம். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போட்ட கிருஷ்ணாவுக்கு எதிராக வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் வந்து போட்ட ஆதாரத்தை வச்சு கிருஷ்ணாவை வந்து தப்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் நிறைய பேர் வந்து கிருஷ்ணா தான் தப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுறேன்னா கிருஷ்ணாவும் தப்பு, கிருஷ்ணாவுக்கு எதிராக இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு தான் அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணினதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க மேலே கொஸ்டின் இருக்குது. அதாவது கிருஷ்ணாவுக்கு வந்து எதிர்த்து வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, ஆதாரத்தோடு திரட்டி ஆதாரத்தை போட்டு இன்னும் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட எனக்கு நியாயமான கொஸ்டின் இருந்துச்சு. அதில் என்ன நான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன்னா இப்போ கிருஷ்ணா தான் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு புதுசாக யூடியூப் சேனலை ஆரம்பித்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காப்புல. அதில் ஒருத்தர் தான் இவங்களும். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்ததில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி, ஏன்னா கிருஷ்ணா வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா டக்குன்னு ஃபேமஸ் ஆயிடலாம். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து கிருஷ்ணா தேவைப்படலை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆதாரங்கள் போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த வீடியோவில் என்ன குற்றச்சாட்டு, இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னா இப்போ நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. கிருஷ்ணாவுக்கும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கும் அவங்க சொல்கிற சில பெண்களுக்கும் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிற வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் வந்து கிருஷ்ணா மேலே கொடுக்குற அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் அந்த ஆதாரத்தை பேசுகிறப்போ அவங்க பேசின வீடியோ அவங்க என்ன பேசுனாங்களோ அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் கிருஷ்ணாவை பற்றி என்ன பேசுனாங்க, அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதில் நியாயமான சில கேள்விகள் எனக்கு இருந்து தான் நான் போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதை சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டாப்ல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். கிருஷ்ணாவை
அந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி திடீர்னு 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வந்து ஏன் மக்களை முட்டாளாக்குறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண் யூடியூபர், வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து கிருஷ்ணாக்கிட்ட வந்து கிருஷ்ணாவை பற்றி சொல்கிறாங்க. கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து ஒரு பெண்ணை போய் தூது போய் லவ் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரும் அவருடைய வீட்டுக்காரரும் சேர்ந்து கிருஷ்ணாவுக்காக இங்கேருந்து தூது போய் ஒரு புரோக்கர் வேலை, பெண்களுக்கு என்ன பெண் புரோக்கர் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் பெண்கள் புரோக்கர். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா கல்யாண.com அப்படிலாம் இருக்கும், வரன் பார்க்குறது, சுயவரம் பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிற ஒரு வேலையை, புரோக்கர் வேலையை தான் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரும் அவருடைய கணவரும் கிருஷ்ணாவுக்காக ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி ஜாயின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் போயிட்டுருக்கு. இந்த லவ் போயிட்டு இருக்கிற விஷயம் இந்த வெளிநாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ இன்னொரு பெண்ணை வந்து கிருஷ்ணா வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த யூடியூபர்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஜாயின் பண்ணி வச்சிட்டோம் கிருஷ்ணாவுக்கு. அப்படி பெண்ணோட வந்து கிருஷ்ணாவும் அந்த பெண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணை வந்து தவறான கண்ணோட்டத்தோடு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் யூடியூபர் கிருஷ்ணா மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்கே நான் கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னா, போன வீடியோவில் இதுதான் கேட்டிருந்தேன், இது நியாயமான கேள்வி தான். ஓகே, ஏற்கனவே நீங்கள் ஒரு பெண்ணை ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு பெண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்க கூடாது. தடவை கூட்டிகிட்டு வர்றப்போ உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம். அப்படி கூட்டிகிட்டு வந்தப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வார்ன் பண்ணியிருக்கணும். கிருஷ்ணா, ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பெண்ணை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர்றது எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க, இது தப்பு, இது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் தடவையை வார்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2வது தடவையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணா கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாப்புல இன்னொரு பெண்ணை அப்படின்னு நம்ம வீடியோவில் நம்ம பேசியிருந்திருப்போம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் சொல்கிறாங்க, கிருஷ்ணா மேலே குற்றச்சாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற பெண்ணை கிருஷ்ணாவுக்காக நானும் என்னுடைய கணவரும் ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் கிருஷ்ணா அந்த பெண்ணையும் லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாப்புல, அதுவும் 2 முறை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த 2 முறை கூட்டிகிட்டு வந்ததில் தான் எனக்கு நியாயமான கேள்வி இருக்குது அப்படின்னு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அன்பான கமெண்ட்டாக எடுத்துக்கிறதா, இல்லை அன்பான எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அன்பான வார்ன் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. அவங்க அன்பாக வந்து சொல்கிறாங்க, அண்ணா உங்கள் மேலே எனக்கு வந்து கோவம், எந்த வருத்தமோ கோவமோ எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அண்ணான்னு சொல்கிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, என் மேலே கோவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, பரவாயில்லையே, நம்ம மேலே கோவம் இல்லையே, ரொம்ப அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் இல்லை. அவங்க அன்பாக எச்சரிக்கை விடுறாங்க, மிரட்டுறாங்க. இப்போ கிருஷ்ணாவெல்லாம் கூட, ஏன்னா ஒரு யூடியூபருக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. கிருஷ்ணா வந்து எத்தனையோ யூடியூபர் வந்து கிருஷ்ணாவை தப்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட கிருஷ்ணா பற்றி தப்பாக பேசுகிற சேனல் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னும் அந்த சேனலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் கிருஷ்ணா இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்தலை. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்லா தெரியும், யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கிருஷ்ணா கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எங்கள் நாட்டில், அது எங்கள் நாட்டுன்னு இல்லை, சினிமா துறையில் இருக்கிற சில அரசியல் துறையில் இருக்கிறவங்க சில பேர், எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லிட முடியாது, சில பேர் எப்படியாவது பப்ளிசிட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவான பப்ளிசிட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணுவாங்க. சில படத்தை வந்து நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா குயிக்காக போகிறது எந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அவன் வீட்டில் என்ன நடக்குது, அவனுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அடுத்த வீட்டில் எட்டி பார்க்குறதும், அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதையும், மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது வேடிக்கை பார்க்குறதுலையும் மக்கள் ரொம்ப அதிகமாக ஆர்வம் இருக்கிற விஷயத்த அந்த உளவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற சில திரைப்படங்களும் சரி, சில நடிகர்களும் சரி, நெகட்டிவான பப்ளிசிட்டி தேடுறதுக்காக உடனே ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. ஒரு படம் வந்து இன்றைக்கி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து சீக்கிரம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த படத்தில் நடித்த கதாநாயகிக்கும் ஒரு கசமுசா, தேவையில்லாத ஒரு லவ், அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அங்கே ஒரு ரூமில் இருந்தாங்க, லாட்ஜில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவான பப்ளிசிட்டியை அவங்களே பரப்புவாங்க. இது வேகமாக மக்கள் மத்தியில் போய் பரப்பும். அப்போ பரப்புறப்போ இந்த கதாநாயகனும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்படி அது என்னது, ஓ இந்த படத்துக்கா அப்படின்னா அந்த படம் சீக்கிரம் போய் அவங்க மண்டையில் மனசுக்குள்ளே நிற்கும்.
அப்படி நெகட்டிவான பப்ளிசிட்டியை பரப்புவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, யார் என்ன வீடியோ நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்குங்கப்பா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன தப்பாக பேசினாலும் உங்கள் சேனலுக்கு எந்த பாதிப்பும் நான் ஏற்படுத்த மாட்டேன். ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிற சேனல்லாம் என்ன பேசுறதுனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணி நான் மாடி வீடு கட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சீக்ரெட்டை தெரிஞ்ச ஒரு ஆள் தான் எஸ்கே கிருஷ்ணா. அந்த சீக்ரெட் தெரிஞ்சதுனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும், ஏன்னா யூடியூப்பில் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி தனியாக ஒரு ரூம் போட்டு கேமரா கூட வாங்குறதுக்கு இல்லாமல், ஸ்டாண்டு கூட இல்லாமல், எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில டிக்டாக்ல அன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து காமெடி பண்ணி நக்கல் பண்ணி கேலி பண்ணி அதை வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தால் அதில் ஒன்றும் பெரிய சக்ஸஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையன் தான் கிருஷ்ணா. திடீர்னு வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி அப்படி போகிறப்போ அது பயங்கர ரீச் ஆச்சு. அதில் சில பணங்கள் வந்து சில பேருக்கு கொடுக்குற மாதிரி நடித்து இந்த மாதிரி ஏமாற்றி தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படி அதனால தான் அந்த மாதிரி ஏமாற்றி தான் வீடு மேலே வீடு கட்டிட்டு போயிட்டுருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி பெருசாக எல்லாரும் பேசினாலும் கூட கிருஷ்ணா சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, யார் என்ன வேணாலும் பேசிக்கிங்கப்பா, என்னை பற்றி நல்லதாக பேசினாலும் சரி கெட்டதாக பேசினாலும் சரி, மொத்தம் என்ன பேசுகிறீங்களே, எனக்கு அதுதான்டா வேணும் அப்படின்னு கிருஷ்ணா வந்து அது கண்டுக்காம விட்டுறாப்புல. ஏன்னா நல்லதோ கெட்டதோ நீங்கள் பேசிக்கிட்டே இருங்கடா, நான் மாடி மேலே வீடு கட்டிக்கிட்டே போயிட்டுருப்பேன், நான் வசதியாக போயிட்டுருப்பேங்கிற அந்த சீக்ரெட் தெரிஞ்ச ஆள் எஸ்கே கிருஷ்ணா. அப்படி ரொம்ப பிரபலமாக இருக்கிற யூடியூபராக இருக்கிற கிருஷ்ணா கூட மற்றவங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு எச்சரிக்கை விடலை. ஆனால் இந்த வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த கிருஷ்ணாவுக்கு இப்போ எதிர்த்து வீடியோ போடுறாங்க, அவங்களாம் முதல்ல ஒன்றா ஒரே குடும்பமாக ஒரு மாதிரி இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறவங்கள பற்றி சில நியாயமான கேள்விகள் நான் போடுறப்போ அவங்க சொல்கிறாங்க, அண்ணா உங்கள் மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை, நீங்கள் வந்து ஏதோ வீடியோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பண்ணுங்கள், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட கேளுங்க, என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்க, அப்படி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன், உங்கள் சேனல் நல்லா வளரும் அப்படின்னு எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, வளரும்னு சொல்கிறாங்க, அன்பாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா அங்கே வந்து அதுக்கப்புறம் அன்பாக அவங்க மிரட்டுறாங்க. இந்த மாதிரினா இந்த விஷயம் சில போலீஸ் கையில் இருக்குது, அது வந்து அப்படி போகிறப்போ அது உங்களுக்கும் இந்த விஷயங்கள் வரும், உங்களுக்கும் பாதிப்பு வரும், உங்களுக்கு மட்டும் பாதிப்பு வராமல் உங்கள் சேனலுக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க அன்பாக மிரட்டுறாங்க, அன்பாக வார்ன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த சேனல் இப்போ ஆரம்பிச்சது இல்லைங்க, நான் வந்து 8 வருஷமாக இருக்கேன் யூடியூப் சேனலில், 8 வருஷமாக இருக்கேன். எப்படி என்ன பண்ணணும், எந்த கண்டென்ட் போட்டால் போகாது, காசு சம்பாதிக்கணும்னா நான் வந்து இப்போ கிருஷ்ணா மாதிரி சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா ஆரம்பத்துலேயே இங்கே டிக்டாக்கை பற்றி பேசுகிறப்போ நானும் பேசியிருந்தேன்னா இன்றைக்கி நம்பர் 1. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எம்டி ஹேண்ட் அந்த பையன்லாம் வந்து சேனல் ஆரம்பிக்கிறப்போவே நம்மளாம் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தவங்க தான். அப்போ நான் சொல்கிறேன் அந்த பையன்லாம் பெரிய பையன் வருவான், பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாக யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு ஒரு மாதிரி பண்ணுறோம். நமக்கு அப்படி இல்லை, நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சாலும் இப்படி தான் சம்பாதிக்கணும், வீடியோ போட்டாலும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை ஒரு வரைமுறையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம பெருசாக டெவலப் ஆகலை. பெருசாக நமக்கு டெவலப்பும் ஆக வேண்டாம், புகழும் வேண்டாம், காசு பணம் அதிகமாக தேவையும் இல்லை. அதனால் 8 வருஷமாக நமக்குள்ளே யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்ம புதுசாக ஒன்றுமே இல்லைனாலும் கூட புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து கூட நம்ம வந்துடலாம். இந்த சேனலுக்கு பாதிப்பு வந்தால் கூட எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து நம்ம போட்டிருந்தோம். இதில் வந்து எந்த ஒரு மானிட்டேஷன் எதுவும் இல்லை, வாட்ச் ஹவர் எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இல்லை. அப்போ இது புதுசாக தான் இப்போ ஒரு 4-5 வீடியோ போட்டு தான் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு இந்த சேனலுக்கு பாதிப்பு வந்தாலும் புதுசாக இன்னொரு பேர் வச்சு ஆரம்பித்து மறுபடியும் நம்ம பேச தான் போகிறோம். ஏன்னா வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லுவாங்க, திறமை இருக்கிற எங்கே வேணாலும் போய் பொழைச்சி, வாய் இருக்கிற புள்ள எங்கே வேணாலும் பொழைச்சிக்கணும் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த விஷயங்களை நுணுக்கு 8 வருஷமாக நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறோம். அதை பற்றின நுணுக்கங்கள் தெரியும். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் பெருசாக டெவலப் ஆகலை. அது மட்டும் காரணம் இல்லை, இப்படி தான் பேசணும், இதுதான் பேசணும் அப்படின்னு பேசுகிறாள். இதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து அவர் வாழும் கடவுள், மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லி ஜால்ரா தட்டிகிட்டு இருந்து இன்றைக்கி 2 யூடியூபரும் கிருஷ்ணா பண்ணுறது அயோக்கியத்தனம், தப்பு, அவன் வந்து ஏழைகளை வந்து வீடியோவில் காட்டி அவன் சம்பாரித்து மாடி மேலே மாடி வீடு கட்டுறான்னு இன்றைக்கி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது போகாமல் பேசுகிறாங்களே என்னமோ. நம்ம அப்படி இல்லை, என்றைக்கும் ஒரே நாக்கு ஒரே வாக்கு, நம்ம எப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன, இந்த வெளிநாட்டுக்கு அந்த பெண் யூடியூபர்கிட்ட சில நியாயமான கொஸ்டின். இப்போ உங்கள் கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அப்போயே வார்ன் பண்ணியிருக்கணும். 2வது தடவை வந்து நீங்கள் அலோவ் பண்ணது உங்களோட தப்பு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் உங்கள் எல்லாத்துக்கும், கிருஷ்ணாவுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பர்சனலான ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாம் அன்றைக்கி வந்து ஒன்றா இருந்தீங்க, இன்றைக்கே அப்படி போடுறப்போ வந்து அது எப்படி மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம
கிருஷ்ணாவை பக்கம் மட்டும் தப்புன்னு பேசாமல் உங்கள் சைட்லையும் இருக்கிற தப்பை நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம சோசியல் மீடியாக்குள்ளே வந்துட்டோம்னு வைங்களேன், கெட்ட கமெண்ட் நல்ல கமெண்ட் எல்லாமே வரும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பேசுகிறோம். இப்போ நான் அவங்கள பற்றி முதல்ல ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன்னா, இந்த மாதிரி டிக்டாக்ல வந்து எனக்கு அவங்க முதன்னு எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. இடையில ஒரு வீடியோ என்னமோ பார்த்துருக்கேன், இன்டர்வியூ அப்படின்னு ஏதோ, அது முழுசாக கூட நான் பார்க்கல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ, இந்த கிருஷ்ணா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறப்போ இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது முழுசாக கூட பார்க்கல, எனக்கு அது பிடிக்கல, அதனால் அது பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் இவங்க தானா அவங்க தானான்னு சரியே தெரியல. அது இன்றைக்கி அந்த வீடியோ கூட இன்றைக்கி அவங்க சேனலில் இல்லை. இப்படி நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து கிருஷ்ணா வந்து எடுத்து தான் நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் எல்லாம் ஒன்றா உறவாடிட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து கிருஷ்ணா வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. நீங்கள் இப்படி வந்து கிருஷ்ணா வந்து ஏற்கனவே ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, அதை அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நியாயமான கொஸ்டின் கேட்டிருந்தோம். இதுக்கு தான் அவங்க கமெண்ட் பண்ணி நம்மளை வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க, வான் பண்ணுறாங்க, அன்பாக மிரட்டுறாங்க. அப்போ இப்போ வரைக்கும் நான் வந்து அதுக்கும் நான் என்ன பதில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நான் என்ன பண்ணட்டும், இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு. அதுக்கு நான் பதில் எழுதியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நான் வந்து அதுக்கு பதில் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் அவங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கல. லைக் பண்ண மாதிரி இருக்குது, அவங்க லைக் பண்ணியிருக்காங்க, என்னுடைய கமெண்ட்டை பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் கொடுக்காதனால திருப்பியும் எனக்கு வந்து அவங்க மேலே எனக்கு ஒரு கேள்வி தான் வருது, அதே கொஸ்டின் தான் வருது. இப்போது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணாமல் அதுக்கு நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். இப்போது நான் ஏன் வீடியோவில் பேசுகிறேன், நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அதில் சில எவிடன்ஸ் கொடுக்குறீங்க, அதில் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதில் நீங்கள் பேசுகிற விஷயத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் ஏன் பேசுகிறேன்? இப்போது ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சொல்லுவாங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனைடா, நீ வந்து தலையிடாத அப்படிம்பாங்க. ஆமாம், ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைக்குள்ளே வெளியே இருக்கிற மக்கள், பொதுமக்கள் யாரும் அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க, அதை என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது குடும்பத்துக்குள்ளே மட்டுமே இருந்தால். அந்த குடும்ப பிரச்சனை வீதிக்கு வருது, வெளி உலகத்துக்கு வருது அப்படின்னா 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வெளியே வந்து வீதியில் வந்து சண்டை போடணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக்கணும். இப்போ கிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்கள் வீடியோ போடுறீங்க, அப்போ வீடியோ போட்டிங்கன்னா அதில் சில நியாயமான கேள்விகள் எனக்கு வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னா, ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னா நீங்கள் அன்பாக என்னை வாழ்த்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அப்படின்னா மிரட்டுறீங்க, அன்பாக மிரட்டுறீங்க. இது எந்த வகையிலும் தெரியல எனக்கு. வந்து இப்போ கிருஷ்ணா நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. எது உண்மை எது நியாயம், இப்போ உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதா சொல்லுங்கள், நான் அந்த பக்கம் பேசுகிறேன். நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் போட்ட வீடியோவில் சில பயங்கர சந்தேகங்கள் இருந்தது, மர்மமான முடிச்சுக்கள் இருந்தது, மர்மமான கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்வியை நான் வீடியோ போட்டு கேட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லி வீடியோ போடுங்க. எனக்கு நீங்கள் நேரடியாக பர்சனலாக என்கிட்ட நீங்கள் தொடர்பு கூட பண்ணிக்க வேண்டாம். என்னுடைய குற்றச்சாட்டு உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னா அந்த நியாயத்தை நீங்கள் வீடியோ போட்டு காட்டுங்க. சரி, இல்லை வீடியோ போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் தொடர்பு கொள்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணால், ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா திருப்பி உங்கள் மேலே எனக்கு டவுட்டு தான் வருது. என்ன பண்ண சொல்கிறீங்க? டவுட் வர்றது எப்படி சொல்கிறது? ஒரு விஷயம் உண்மை தெரியலைன்னா அது என்னவா இருக்கும், டவுட்டாக இருக்கும். இப்போது கிருஷ்ணா மேலே மட்டுமே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட முடியாது இல்லையா? நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணாவை நீங்களும் யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ நான் யூஸ் பண்ணலை கிருஷ்ணாவை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ காட்டுங்க. இப்போ ஏற்கனவே கிருஷ்ணா பற்றி தப்பாக நீங்கள் ஆதாரம் போட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னா சில குற்றச்சாட்டு நான் வச்சு போடுறேன்ல, அதுக்கு பதில் வீடியோ போடுங்க. சரி, பதில் வீடியோ போடுறதுக்கு இல்லை அப்படின்னா எனக்கு பதில் கொடுங்க, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, சில பர்சனலான விஷயம், அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னா வீடியோ போடுங்க. இல்லைன்னா இதுக்கப்புறம் வீடியோவே போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை மிரட்டுறீங்க, அன்பாக மிரட்டுறீங்க. அன்பாக தான் மிரட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அன்பாக மிரட்டுறீங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ போடணுன்னா இப்போ கொடுங்க, நான் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஏன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க? அப்போ உங்கள் மேலே எனக்கு திருப்பி டவுட்டு தானே வருது.
எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் வீதிக்கு கொண்டுட்டு வர்றீங்க, வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றீங்க, ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வர்றீங்க. இந்த பிரச்சனை நீங்களே உள்ளுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறப்போலாம் எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வர மாட்டீங்க. சந்தோஷமாக இருக்கிற கிருஷ்ணாவும் நீங்களும் எல்லாரும் உங்கள் குடும்பம் எல்லாரும் கிருஷ்ணாவோட சேர்ந்து உங்கள் குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்கிற பர்சனலான விஷயத்தையெல்லாம் நீங்கள் அப்போவெல்லாம் வெளியே எங்கேயும் கொண்டுட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வீடியோ போட்டு காட்டுறீங்க. அப்போ நீங்கள் வீடியோ போட்டு காட்டுறதுல சில நியாயமான கொஸ்டின் வந்தால் கேட்டோம் அப்படின்னா நீங்கள் அன்பாக மிரட்டுறீங்க. சரி, அன்பாக மிரட்டுறீங்க, இல்லை மிரட்டுறீங்கன்னே வச்சுக்கலாம். உங்கள் தொடர்பை கொண்டுட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, நான் வீடியோ போட தயார், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ எனக்கு திருப்பி சந்தேகம் தானே வரும் உங்கள் மேலே. நியாயமான கேள்வி தானே மக்களை நான் கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க மேலே தப்பு இருக்குது. அந்த தப்பை அவங்க ஒத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கல எனக்கு தெரியல. நான் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரை பற்றி முதல்ல பேசுகிறப்போ எனக்கு டிக்டாக்ல இருந்து நான் அதை பேசுகிறப்ப தான் நான் மிஸ் ஆகி டிக்டாக்ல இருந்து எனக்கு அவங்க பேரினுடைய ஐடியில் தான் எனக்கு வீடியோவே வந்துச்சு. அவங்க சேனல் கூட எனக்கு தெரியாது. அதில் ஒரு பெண்ணை ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு பெண்ணை கிருஷ்ணா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு சொன்ன அந்த பெண்ணை ஆபாசமான உடையோட ட்ரெஸ்ஸோட போட்டிருக்கிறத பார்த்து தான் எப்படி நீங்கள் இப்படி ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது அவங்களுடைய டிக்டாக் ஐடி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டும் வீடியோ போட்டேன். புரியுதுங்களா? நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா மன்னிப்பு கேட்டுறோம். சோசியல் மீடியாவில் இருக்கிறோன்னா நம்ம என்ன சொல்கிறது, டிரான்ஸ்ஃபார்மா என்னது எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். மக்களுக்கு நமக்கும் நமக்குன்னு ஒரு பர்சனலான அந்தரங்கமான சில விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அது மக்கள் சில பேர் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பல பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை நம்ம தெரியப்படுத்தணும்ட்டு இல்லை. ஆனால் சில பொதுவான சோசியல் மீடியாவுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா சில பொதுவான விஷயத்துக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம மக்கள் முன்னாடி பேசுகிறோம், அவங்க முன்னாடி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவங்க முன்னாடி தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாகவும் நேர்மையாக இருக்கணும். நான் அந்த மாதிரியான ஆள் தான். இப்போது வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண்ணை அவங்கள பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஐடியில் தான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை தேவையில்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸோட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது அவங்க ஐடியிலையும் தெரிஞ்ச உடனே நான் அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நான் பேசுகிறப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் பற்றி தான் நான் பேச முடியும். நீங்கள் என்ன உங்கள் சேனலில் எவிடன்ஸ் கொடுத்து அந்த சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பேசியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். அதன் அடிப்படையில் எனக்கு நியாயமான கேள்விகள் வருது. அப்போ நீங்கள் எனக்கு நேரடியாகவே எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வீடியோ போட்டே சொல்லலாமே. உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, அல்லது அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் விரும்பலை அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ள சொல்கிறீங்க. அப்போ எனக்கு தொடர்பு கொள்றதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னா எனக்கு நியாயமான கேள்விகள் வரும் தானே. திருப்பி உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வலுக்கத்தானே செய்யும், அதிகமாகத்தானே செய்யும். அந்த சந்தேகத்துக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கிருஷ்ணாவோ வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரோ மற்றவங்களோ அதெல்லாம் விஷயமே இல்லை. எது உண்மை எது நியாயம், யார் தப்பு பண்ணுறாங்க யார் தப்பு பண்ணலை, நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது, எது நியாயம் அப்படின்னு பேசக்கூடிய ஆள்னா. இப்போ கிருஷ்ணா தப்பு, அவன் பல பெண்களோட தப்பான உறவு வச்சிருக்கா அப்படின்னு எவிடன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா அப்படி தப்பான உறவு வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததும் ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா திருடனுக்கு உடந்தையாக இருந்தால் அவனும் ஒரு வகையில் திருடன் சொல்கிறது தான் அர்த்தம். அப்படி தான் நம்ம பேசுகிறோம். அப்படி தப்பு பண்ணுறதுக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற தப்பு அப்படின்னு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா கிருஷ்ணாவும் தப்பு நீங்களும் தப்புன்னு வீடியோ போட்டால் நம்ம மேலே அன்பாக மிரட்டுறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனல் வளர்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, நான் இந்த சேனல்லாம் நம்பி நம்ம வர்றதில்லை. நம்மளை நம்பி வரோம். நமக்குள்ளே இருக்கிற உண்மையும் நமக்குள்ளே இருக்கிற நேர்மையும் நம்பி வர்றோம். நம்ம எது இல்லைனாலும் உண்மையும் நேர்மையும் நம்மளை டாப்பில் கொண்டுட்டு போகும். ஆனால் லேட்டாகும். சில பேர்த்த டக்குன்னு கொண்டுட்டு போகும். அவங்க பொய் வேகமாக போகும்பாங்க. இந்த பொய்யும் புரட்டும் ஊருக்குள்ளே வேகமாக பரவும். ஆனால் உண்மை லேட்டாக தான் பரவும். அது மாதிரி பொய்யா இருக்கிறவங்க, மக்களை ஏமாத்துறவங்க, நடிக்கிறவங்க, என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சீக்கிரம் டாப்பில் போவாங்க. என்ன மாதிரி உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்க மெல்ல 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 தான் வருவாங்க. அவங்க ஸ்டெடியாக வருவாங்க. அதனால் நமக்கு அது நம்ம உண்மையின் பக்கத்துலேயும் நேர்மையின் பக்கத்துலேயும் நம்ம நிற்கிறோம், நியாயத்தின் பக்கத்தில் நிற்கிறோம். கிருஷ்ணா மட்டும் தப்பு இல்லை, நீங்களும் தப்புன்னு நம்ம பேசுகிறோம். நீங்கள் தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அது ப்ரூவ் பண்ணுங்கள்.
இல்லை அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன். தொடர்பு கொள்வது எப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் எந்த ரிப்ளையும் கொடுக்காமல் இருக்கிறப்போ உங்கள் மேலே எனக்கு நியாயமான கேள்விகள் வருது. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கேன். மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு ரொம்ப கூட்டாக ஒன்றா சேர்ந்துட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ மட்டும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் மக்களை திருப்பி மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் தான். மக்களை நீங்கள் முட்டாளாக்காதீங்க. நான் பேசுகிற விஷயமா இருந்தாலும் கூட அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். யார் வாய் சொல்லணும், திருக்குறள் இருக்கும், யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் கூட அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத தேடி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நானே பேசுனாலும் கூட இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் என்ன பேசுனாங்களோ அதிலிருந்து தான் நான் பேச முடியும். நீங்கள் மறுபடியும் வீடியோ போடுங்க, இல்லைன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ் கொடுங்க. நான் வீடியோ இது அப்படியே நான் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம இதை பேசிட்டோம், இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இதுக்குண்டான ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள் பக்கம் நியாயமாக இருந்தால் உங்கள் பக்கம் நான் நியாயமாக பேசுகிறேன். சரி, ஓகே மக்களை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.